ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம நிதியாண்டுன்னு சொல்லக்கூடிய 1/4/2026ல இருந்து 31/3/2027 வரைக்கும் இருக்கக்கூடிய நிதியாண்டு உடைய நிதிநிலை விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோங்க. உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு, பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்களுக்கு எப்படி இன்கம்லாம் வரப்போகுது, எப்படி லாபம் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தையும், அதுக்கு என்ன பரிகாரம், உங்களுக்கு வந்து உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை உயர்வாகிறதுக்கும் நிறைய லாபங்களை நீங்க சம்பாதிக்கிறதுக்கும் என்ன பரிகாரம் செஞ்சா அதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுங்கிற விஷயங்கள், அந்த விஷயங்களை மட்டும் நம்ம சொல்ல போறோம். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடந்த சில நாட்களாக வந்து குருவோடைய அனுகிரகம் இல்லை, சனியோடைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அது போக ராகு கேதுவோடது, ஏன்னா 10ஆம் இடத்துல கேது இருந்து தொழில் முடக்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்திலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். எப்படா வந்து உங்களை வேலையை விட்டு அனுப்பலாங்கிற அந்த ஒர்க் ப்ரெஷரும் இருந்துட்டு இருக்கும். இது ஒவ்வொரு தசாபுத்திக்கும் பலன்கள் மாறுபடும். ஆனா நான் சொல்லக்கூடியது ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு 2 குடையவர் குரு. ஸோ அந்த அதிதேவதையை நீங்க எப்பவுமே வணங்கணும். இந்த குரு அப்படின்னா அந்த குருவுக்கு உண்டான வழிபாடுகள் என்ன பண்ணணும்னா, குரு பகவானை டைரக்டா வணங்குனீங்கன்னா எதுவும் ஆகாது. அதுக்கு உண்டான அதிதேவதைகளை நீங்க எடுத்து வணங்கும் போது உங்களுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கும். அதே 11 கூடியவர் வந்து உங்களுக்கு புதனா போறாரு. ஸோ இந்த காம்பினேஷன்ல தான் நீங்க எப்பவுமே வந்து உங்களுடைய வழிபாடை வச்சுக்கும் போது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை கட்டாயம் உயரும். நீங்க வீட்டுல சாமி மட்டும் கும்பிட்டுட்டு இந்த இதை வந்து பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டா உயருமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. தெய்வ வழிபாடுங்கிறது என்னன்னா, நீங்க செய்யக்கூடிய உழைப்பு, அந்த உழைப்பு உழைச்சாலும் அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தான் இந்த பரிகாரம். சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பரிகாரம் கிடையாது. உங்களுக்கு 2ஆம் இடத்த குரு பார்க்குறாருங்க. ஆனாலும் அஷ்டமத்துல இருந்து பார்க்கறதுனால வரக்கூடிய பணம் கைக்கு, அதாவது நம்ம பார்வைக்கு தெரியும். ஆனா கைக்கு வராது. கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாதங்கக்கூடிய நிலை தான் விருச்சக ராசிக்கு இவ்வளோ நாளா இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு வந்து பெருசா வந்து கிரகங்கள் எதுவும் இல்லாதனால பெருசா நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம போறது, நீங்க நினைச்சதுக்கு நேர்மாறா நடக்கிறது, இந்த மாதிரி தான் நடக்கும். ஆனா இனிமேல் அந்த கவலை கிடையாது. உங்களுக்கு குருவோடைய அனுகிரகம் வருது. ஆனா 2ஆம் இடத்துக்கு வேற எந்த சனியோடைய அமைப்புகள் உங்களுக்கு வருது. சனி வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பரியா 2ஐயும் பார்க்கறாரு. அதே நேரத்துல 11ஐயும் பார்க்கறாரு. அப்போ சனிக்குண்டான அதிதேவதைகளை நீங்க பிடிச்சு வழிபாடு பண்ணுங்க இந்த 1 வருடத்துக்கு. இந்த 1 வருடத்துக்கு சனியினால மட்டும்தான் உங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஸோ அதனால சனியினால வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க மேம்படுத்தினீங்கனாலே போதுமானது. சரி, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரம்மதேவர் வழிபாடு பண்ணிக்கங்க. இது வந்து ஜென்ரலான ப்ரெடிக்ஷன். எப்பவுமே நீங்க பண்ணக்கூடியது வந்து சனியுடைய இதுக்கு வந்து நீங்க வந்து ஆஞ்சநேயர் பண்ணணும். ஆனா பிரம்மதேவர் வழிபாடும் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுடைய சில விஷயங்கள மாத்த முடியும். ஏன்னா அது வந்து குருக்கு அதிதேவதையா இருக்காரு. அதனால. அதுக்கப்புறம் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, மெயினா வந்து சனியுடைய குரு யாரு அப்படின்னா கால பைரவர். இந்த கால பைரவர்லயே சொர்ணாகர்ஷ்ண பைரவர்னு இருப்பாரு. அந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவர வழிபாடு நீங்க பண்ணணும். இது வந்து நீங்க என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை பண்ணணுமா அப்படின்னா இல்ல. வியாழக்கிழமை பண்ணுங்க. வியாழக்கிழமை சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு. வியாழக்கிழமை சனி ஹோரை எப்ப வருதுன்னு பார்த்துக்கங்க. அத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரி நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்ல நிதிநிலை, உங்களுக்கு பிசினஸ டெவலப் பண்றதுக்கு, உங்களுடைய கெரியர நல்லா குரோத் பண்றதுக்கு, நல்ல உத்தியோகத்திலேருந்து நல்ல சம்பளம் வாங்குறதுக்கு, பதவி உயர்வு வாங்குறதுக்கு, இது எல்லாத்துக்குமே சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பர். அதே மாரி ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. ஹயக்ரீவர்னா குதிரை முகம் இருக்கும் இல்லையா? அந்த பெருமாள வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப சக்சஸ குடுக்குங்க. அதாவது ஒரு நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா 8 கூடையவரும் 11 கூடையவரும் ஒரே ஆளா போறாரு. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல திடீர்னு அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ஹயக்ரீவர் வழிபாடு. இந்த வழிபாடுகள பண்ணிக்கங்க. இந்த ஏலக்காய் மாலை இருக்கு இல்லைங்களா? பொதுவா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் மாலை போட்டு நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் ஹயக்ரீவர் கோயிலுக்கு நீங்க போக முடியாது அப்படின்னா, ஹயக்ரீவர் ஃபோட்டோ வீட்ல வச்சுட்டு, அதுக்கு ஏலக்காய், வெத்தல, பாக்கு, ஏலக்காய் 2 ஏலக்காய் வச்சு அவருக்கு படைச்சுட்டு, அந்த ஏலக்காய நீங்க சாப்பிட்டு மென்னு முழுங்குங்க. அது வந்து ரொம்ப நல்லது. இது இப்படி நீங்க பண்ணிட்டே வர வர வியாழக்கிழமை, வியாழக்கிழமை பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு நல்லது. பொதுவாவே நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து என்னன்னா, வியாழக்கிழமை செய்யும்போது அது இன்னும் உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களா குடுக்கும். உங்களுக்கு 5 குடையவர் குரு 5ஆம் அதிபதியோடைய நாள் தான் வியாழக்கிழமை. அதனால தான் பூஜை, புனஸ்காரங்கள், பரிகாரங்கள்லாம் செய்யும்போது வியாழக்கிழமை செய்யும்போது அது உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். நீங்க என்ன விஷயத்துக்காக பரிகாரங்கள் செய்றீங்களோ, அது அப்படியே உங்களுக்கு பலிக்கும். பொதுவா இந்த சனிக்கு உண்டான பிரீத்திய மட்டும் நீங்க பண்ணீங்கனாலே போதுமானது.
கூடவே நீங்க முருகன் வழிபாடும் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சத்துருக்கள் அதிகமாக இருப்பாங்க. சத்துருக்கள்னா எதிரிகள். ஸோ இந்த எதிரிகள் தொல்லையும் உங்களுக்கு நீங்கணும் அப்டின்னா, சத்ரு சம்ஹார யாகம் எங்கேயாவது நடந்துச்சுன்னா அத கலந்துக்கங்க. அதே மாரி சத்ரு சம்ஹார எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. முருகன் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கையில பிரச்சனைகள் வராது. நல்ல இன்கம் சோர்ஸ் வரும். நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல இருந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்துல நல்ல வருமானம் கிடைக்கும். அதே மாரி உங்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் சரி, ஏதாவது கெட்ட காரியங்கள் செஞ்சாலும் சரி, அது எல்லாமே உங்களையே யாராலும் வீழ்த்த முடியாத நிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க கட்டாயம். பொதுவாவே பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு இந்த நிதியாண்டுல ரொம்ப ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. இந்த பரிகாரங்கள் செய்யும்போது கட்டாயம் உங்களுடைய நிதிநிலை உயர்வ நோக்கி தான் போகுமே தவிர கீழ போகாது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.